Hello viewers, நான் உங்கள் சாய் சக்தி. I'm acted many more films and serials and reality shows. நீங்கள் நிறைய டிவி சீரியல்ஸில் ஃபிலிம்ஸில் பார்த்ததை விட எல்லாரும் ரியாலிட்டி ஷோஸில் பார்த்து தான் ரசிச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே எனக்கு தெரியும். இன்றைக்கி மீடியா டைரக்டர் வெப்சைட் மூலிமா இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக நான் இங்கே வந்திருக்கேன். விஷ் யூ ஹாப்பி தீபாவளி. தீபாவளி அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருதுங்க. சந்தோஷமான நாள், இனிமையான நாள், வாழ்க்கையில் எல்லாரும் மறக்க முடியாத ஒரு நாள். மீடியாவில் இருக்கிறவங்களும் மற்றபடி பப்ளிக்கில் இருக்க எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா தீபாவளி மட்டும்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லோரும் ஒரு சென்னையில் இருப்போம், ஊரில் இருப்போம். நம்ம எல்லோரும் ஃபேமிலி ரிலேஷன்ஸ் எல்லாம் சந்திச்சுட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பட்டாசு எல்லாம் வெடித்து லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். மறக்க முடியாத நாள் அப்படின்னா தீபாவளி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தீபாவளியில் எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் சில விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தீபாவளி அப்படின்னு சொல்லும் போது பட்டாசு எல்லாம் பயங்கரமாக வெடித்து சத்தம்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் அவங்க எல்லாருக்கும் சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். சைனா பட்டாசுகள் நம்ம நாட்டில் நிறைய இறங்கியிருக்கு. அது நான் தப்புன்னு சொல்லலை. குழந்தைகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பொருளை நம்ம தூரத்துலேருந்து பார்த்து ரசிக்கலாம். ஒரு நடிகையாக இருக்காங்க வச்சுக்கோங்களேன், தூரத்துலேருந்து ஒரு ரோஜா பூவை பார்க்குறோம். நடிகை ரோஜாவை நினச்சி பார்க்கும்போது அதோடைய ஒரு காற்று மழையில் ஆடும்போது கூட அந்த ஒரு இலைகள், அந்த பூக்கள் எவ்வளோ ஒரு ரசிக்க முடியுமோ அதே மாதிரி ஒரு தூரத்துலேருந்து ஒரு நடிகைகளை பார்த்து நம்ம ரசிக்கலாம். கிட்ட போனாலும் பார்த்து ரசிக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. எக்ஸாம்பிள் நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டாசு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் பிடிக்கும். சின்னவங்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருக்குமே பட்டாசு பிடிக்கும். ஆனால் அந்த பட்டாசை சில பேர் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லாம் நிறைய சுசுறுபத்தி, சங்கு சக்கரம் இதெல்லாம் சுற்றும் போது திடீர்னு வெடிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. நான் இது உங்களுக்கு தப்பாக சொல்ல, நான் உங்களுக்கு எல்லாரும் பிடிச்ச சாய் சக்தி, நான் உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் தரலாம் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதனால் பி கேர்ஃபுல். பட்டாசு வெடிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் எல்லோரும் வெடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தயவு செய்து பெரியவங்களாம் சேர்ந்து பட்டாசு வெடிங்க. குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் தூரம் வீட்டில் ஹாலில் இருங்க, கொஞ்சம் தூரம் இந்த மாதிரி வெளியே இந்த மாதிரி இடத்துல பட்டாசை வெடிங்க. பி கேர்ஃபுல்லாக வெடிங்க. ஒரு பட்டாசு நீங்கள் லக்ஷ்மி வெடி எதுனா ஒரு வெடி வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஊதுபத்தி, ரொம்ப லாங் ஊதுபத்தி விற்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வாங்கிட்டு அதை வச்சுட்டு வெடிங்க. ஸோ பி கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு தீபாவளி அப்படின்னு சொல்லும்போது சில இன்சிடெண்ட்லாம் எனக்கு ஞாபகம் வருது. நானும் குழந்தையாக இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். குழந்தையாக இருக்கும்போது எனக்கு பட்டாசுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிவிடுவேன், தீபாவளி வந்துருச்சு, பட்டாசு நிறைய வேணும், எனக்கு பட்டாசு வேணும், அடம் பிடிச்சி அழுவேன். ஸோ அப்போ என்ன பண்ணார், எங்கள் அப்பா ஒர்க் முடிச்சுட்டு பட்டாசு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்துட்டு அப்பா அம்மாவோட செலிப்ரேஷன் என்ன, குழந்தைங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தாவே அப்பா அம்மா சந்தோஷமாகிடுவாங்க இல்லைங்களா. ஸோ எங்கள் அப்பா என்ன பண்ணார், என்கிட்ட எனக்கு ஞாபகம் இருக்குது, சுசுறுபத்தி என்கிட்ட அப்பா கொடுத்துட்டு இருந்தார். நான் அப்பா பற்ற வச்சுட்டு சுசுறுபத்தி வச்சுட்டாங்க. நான் கையில் வச்சுட்டே இருக்கேன், சுசுறுபத்தி சுற்றிக்கிட்டே இருக்கேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த நேரத்தில் ஞாபகம் வரல, கையில் பட்டு எனக்கு அடிபட்டுருச்சு. நைட்டெல்லாம் எனக்கு தூங்க முடியல. ஸோ அந்த மாதிரி யார் வீட்லேயும் நடக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுங்க. ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு நிறைய சாப்பிடுங்க, ரெசிபிஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். மீடியா டைரக்டர் விவர்ஸ், இந்த தீபாவளியை ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக எல்லோரும் கொண்டாடுங்க. நம்ம வீட்டில் எல்லோரும் கடைக்கு போய் ஷாப்பிங் போவோம், துணிமணி எல்லாம் வாங்கி போட்டுக்கோங்க. அது மாதிரி இப்போ கடைக்கு போகிறவங்க எல்லோரும் ஸோ பி கேர்ஃபுல்லாக பைக் ட்ரைவ் பண்ணி போங்க, கார் ட்ரைவ் பண்ணி ரொம்ப சேஃபாக போயிட்டு சேஃபாக வீட்டுக்கு வாங்க. முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பட்டாசு, இனிப்பு, இது ரெண்டு இருந்தால் தான் தீபாவளி. மீடியா ஒரு டிவியில் புதுமையான ஷோஸ் எல்லாம் நிறைய பார்ப்போம், அது ஒரு தீபாவளின்னு கூட சொல்லலாம். ஏன்னா தீபாவளி அப்படின்னா சந்தோஷம் மட்டும்தான் தீபாவளி இல்லைங்களா. ஆனால் நிறைய குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க, அவங்க எல்லோரும் தீபாவளி தீபாவளி அப்படின்னு அந்த ஒவ்வொரு நாளும் கேலண்டரை பார்த்து எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்போ துணி எடுப்பாங்க, சந்தோஷமாகிடும். ஸ்கூலுக்கு போவாங்க, தீபாவளி வருது அப்படின்வாங்க. காலேஜ் போவாங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மச்சான் தீபாவளி வருது, தீபாவளி அப்படின்வாங்க. தேட்டருக்கு போகலாம், அங்கே போகலாம், பீச்சுக்கு போகலாம், நிறைய பிளான் இருக்கும். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டாசு எல்லோரும் நிறைய வாங்கி வெடிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் பட்டாசு வெடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பக்கெட்டில் தண்ணி நிறைய வச்சுக்கோங்க. பட்டாசு வெடிச்சிட்டு உடனே அந்த ஒரு சுசுறுபத்தியாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் தண்ணி போட்டு நூற்றுருங்க. சில விஷயங்களை தண்ணியில் போட்டுருங்க, ரொம்ப நல்லது, சேஃபான ஒரு விஷயம் கூட. குழந்தைங்க எல்லாம் பட்டாசு கொளுத்திட்டு அப்படியே போய் சாப்பிடணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஃபுட் பாய்சன் ஆகிடும், ஒரு பெரிய ஆபத்து கூட ஆகலாம். ஏன்னா இப்போ வர பட்டாசுகள்லாம் மருந்து கெமிக்கல் நிறைய இருக்குது. ஸோ அதனால் பி கேர்ஃபுல் சில்ட்ரன். பெரியவங்க எல்லோரும் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிடுங்க, ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட போங்க.
இந்த 2 விஷயம். மூணாவது ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பட்டாசு இருக்கும். சிட்டியில் இருக்கவங்க பெரிய பெரிய பட்டாசு வெடித்து, பக்கத்தில் கூரை இருக்கும், ரோடு இருக்கும், மற்றவங்க மேலே பட்டாலும் ஆபத்து. பட்டாசு வெடித்து யார் மேலேனா ஒரு ஹார்ட் பேஷண்ட் இருப்பாங்க. ஸோ பி கேர்ஃபுல். பீச் கிட்ட போய் பெரிய பெரிய பட்டாசு ராக்கெட் எல்லாம் வெடிங்க. ஏரி, ஆறு அந்த மாதிரி இடத்துக்கு போங்க. காலியான இடங்கள், மைதானங்களுக்கு போய் பெரிய பெரிய பட்டாசை வெடிங்க. ஸோ பி கேர்ஃபுல். ஸோ பட்டாசு வெடித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் எவ்வளோ தான் நம்ம பட்டாசு வெடித்து என்ஜாய் பண்ணாலும் மறுநாள் பணத்தை நம்ம கறியாக்குவோம் அப்படின்னு எல்லோரும் யோசிப்போம் இல்லைங்களா? ஸோ அதனால் இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் அவங்க கூட பிறந்த தம்பியாக நினச்சிக்கோங்க, கூட பிறந்த அண்ணனாக நினச்சிக்கோங்க, உங்களுடைய மகனாக நினச்சிக்கோங்க, உங்களுடைய பேரனாக நினச்சிக்கோங்க, பார்க்குற மீடியா டைரக்டர் விவசாயம் நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க. ஒரு ட்ரஸ்ட் அப்படின்னு இருக்கும், அனாதை இல்லம் இருக்கும், முதியோர் இல்லம் இருக்கும். நிறைய இல்லத்துக்கு போய் அவங்க எல்லாருக்கும் துணிமணி கொடுத்து, ஸ்வீட்ஸ் கொடுத்து ஜாலி சந்தோஷமாக கொண்டாடுங்க. நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய முதியோர் இல்லத்துக்கு நான் போகும்போது வெளியே வரும்போது நான் கண்ணீரோடு வருவேன். நமக்கும் தாத்தா பாட்டி இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்க, கூட பிறந்தவங்க இருக்காங்க. அவங்களுக்குன்னு யார் இருக்கா சொல்லுங்கள்? யாருமே இல்லை. நம்ம தான் அவங்க எல்லாருக்காகவும் இருக்கோம். ஸோ எல்லாருமே அவங்க கூட போய் சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடுங்க. லைஃப்பில் எல்லோரும் வாழ்க்கையில் தினம் சந்தோஷமாக இருங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்ஜாய் பண்ணுற வேண்டிய நாட்கள். இந்த உலகத்தில் நம்ம எல்லோரும் ஒரு தடவை தான் பிறக்க போகிறோம். மறு தடவை பிறக்க போகிறோமா இல்லையா நம்ம யாருக்குமே தெரியாது. கிடைக்கிற ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த மீடியா டைரக்டருக்கு ரொம்ப நன்றி.